ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை மூவி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஏன் ஆவரேஜ் ரிவ்யூ வாங்குச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி கடை மூவியை வந்து நம்ம தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து ஒரு நார்மலான ஒரு யூஸ்வலான தமிழ் சினிமா ஒரு டெம்ப்ளேட் கதையாக தான் இந்த மூவியோட கதை இருக்குது. அது என்ன கதைனா, சொந்த ஊர்லேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற ஹீரோ திரும்ப சொந்த ஊருக்கு வந்து அவரோட அப்பாவோட இட்லி கடையை நடத்துகிறதா இந்த மூவியோட கதை. தென் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு ஹை பிச் பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துக்கு மேலே ஸ்டோரி வந்து இப்படி நகரும், இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நார்மலாக தான் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. மொத்தமாகவே இந்த மூவி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து லினியராக தான் இருக்குது. காமெடி ஒரு அளவு இருந்தாலும் எமோஷன்ஸ் வந்து இவங்க இந்த படத்தில் நல்லாவே எழுதியிருக்காரு டைரக்டர் தனுஷ். இந்த மூவியோட ஆக்டிங்கில் எமோஷனை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், டைலாக்ல வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், 2-3 இந்த கண்ணுக்குட்டி சீனாக இருக்கட்டும், இல்லை கடையை வந்து அவங்க திரும்ப ரெனோவேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில சீன்லாம் நல்லா இருக்கும் எமோஷனாகவே. சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு மெய்யழகன் மாதிரி சொல்லலாம். மெய்யழகன் மாதிரினா ஒரு ஃபீல் குட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இந்த மூவி வந்து நகரும். இந்த படத்தோட எமோஷன் காட்சிகள் எப்படி இருக்குன்றதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ இந்த படத்தோட டைலாக் அண்ட் ஹியூமர் பார்ட் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி இந்த மூவி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் இருக்காது, ஒரு மாஸ் பிஜிஎம் எலவேஷன் சீன் இருக்காது, ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஜென்சி எரா. இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி படம்லாம் பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து செகண்ட் வந்து ஒரு கட்டு இருக்கணும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டான டிரான்சிஷன் இருக்கணும், எடிட்லேயே வந்து மூவி நகரணும், ஃபாஸ்ட்டான பீட் உள்ள சாங் இருக்கணும், ரேசியான ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து நம்ம ஜென்சி ஏரால ஓடிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டியூடு இந்த மாதிரி படம்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி மூவிகளுக்கு நடுவில் வந்தனால இந்த இட்லி கடை மூவிக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு பொறுமையாக போகிற மாதிரி ஒரு மூவியை 3 மணி நேரம் போகிறதே தெரியக்கூடாது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இட்லி கடை மூவிக்கு போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்கணும், இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மூவி தான் இந்த இட்லி கடை மூவி. அப்புறம் அந்த படத்தோட ஆவரேஜான ரெஸ்பான்ஸ்க்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மூவி வந்து அக்டோபர் 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த காந்தாரா மூவிக்கு இட்லி கடை மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையாவே இருந்துச்சு. சென்னையில் இருக்க நிறைய மல்டிப்ளெக்ஸில் இட்லி கடையோட காந்தாராக்கு வந்து நிறைய ஷோஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி கடை மூவி வந்து நிறைய ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரீச்சே ஆகலை இந்த டைமில். அதுவும் இல்லாமல் இதே டைமில் தான் வந்து அந்த கரூர் இஷ்யூலாம் பற்றி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் இருந்தனால இந்த மூவியோட ரிலீஸ் டைம் வந்து ஒரு பேட் டைமாக ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த படம் ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் ஏன் வாங்குச்சுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸை கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம டான் பிக்சர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலான பட்ஜெட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 கோடி பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டும் 80 கோடி, இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸுமே 80 கோடி. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லைன்ற ஸ்டேட்டில் தான் இந்த மூவி இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து இவங்க பட்ஜெட்டில் வந்து கன்ஃபார்ம் இது வந்து ஒரு அதிக லெவல் பட்ஜெட்டாக தான் இருக்குது இந்த மூவிக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் முக்கியமாக வந்து முக்கால்வாசி சீனில் வர்றது பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ். அது எந்தெந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ், நித்யா மேனன், அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் வர சரியாக ஞாபகம் இல்லை, இவர் தான். ஸோ இவங்கள தாண்டி வந்து நம்ம சத்யராஜ் அப்புறம் அருண் விஜய் வந்து நடுவில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வருவாங்க. இந்த 3 கேரக்டர் அப்புறம் ஒரு கிராமம் ப்ளஸ் ஒரு சின்ன இட்லி கடை, முக்கால்வாசி சீன் வந்து இந்த இட்லி கடையில் தான் வரும். அதனால் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் தேவையான்றது கேட்டால் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டியூட், இந்த மூவி ஆவரேஜான ரிவ்யூஸ் வாங்கினதுக்கான எல்லா காரணமும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. ஸோ அவ்வளோதான் டியூட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.